இலங்கை கடற்படையோட கட்டுப்பாடு இருக்கிறதால ஒரு எல்லையை மீறி போக முடியாது. அதே நேரத்தில் வீடியோ வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. குறிப்பிட்ட ஒரு அளவு மட்டும்தான் இங்கால வந்து பாதையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆயிரம் மீட்டர் 2000 மீட்டர் போகலாம். அதுக்கு அங்கால போக முடியாது. அதில் ஒரு ரவுண்ட் போட் மாதிரி இருக்குது. இங்கால போய் அப்படியே வளைஞ்சு இந்த பாதையால் வரலாம். இந்த கோயிலுக்குள்ள சிறப்பு என்னென்னு சொல்லி கேட்டால், ராமர் ராவணன் 2 பேருமே இந்த இடத்துல தவத்தை புரிஞ்சு சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் சாப விமோச்சனமும் வந்து அடைஞ்சிருக்காங்க. இந்த கீரிமலைங்கிற கிரிதா யுகத்தில் கட்டப்பட்டதான் நம்பப்படுகிற இந்த கீரிமலை நகுலேஸ்வரர் கோயில் கதவு போட்டதுக்கான அடையாளம் இது. இப்போ நாங்கள் அங்கே அவ்வளோ தூரம் போய் வந்து நாங்கள் அவ்வளோ தூரம் மட்டும்தான் போக முடியும். அதுவும் வந்து அங்கால போகிறதுக்கு என்ன மாதிரி அனுமதி இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியலை. ஸோ இந்த மரத்தை பார்க்க பயமாகறாங்க. கோயில கலசம் தெரியுதா, கோபுர கலசம் ஒன்று தெரியுதா, பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. அதுக்கு எங்காலக்க நான் போகிறதுன்னு சொல்லித்தான் பாதை தெரியும் ஆங்களாக்க எனக்கு. இதுதான் நான் அதில் 2 காட்டின சிவன். பார்த்தீங்களா, சிவன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஒரு மலையில் சிவபெருமானோட லிங்கம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை நாங்கள் பார்த்துருந்தோம். நடு பட்டைக்குள்ளே யாருமே இந்த இடத்துக்கு வராத மாதிரி அப்படி இருக்குது இந்த இடத்த பார்க்க. அதே மாதிரி அங்காலயம் வந்து இருக்குது. இவைகள் எல்லாமே சிவன் கோயில். இன்றைக்கு நீங்கள் கீரிமலையிலிருந்து காங்கேசந்துறை வரைக்கும் என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் நிரோ வந்திருக்கிறான். அவன் தான் டிரைவர், எக்ஸ்பர்ட் டிரைவர்ன்றதால ஊட கொடுத்துட்டு நான் பின்னிக்கிருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கிறான். பார்க்க போனாங்க இன்றைக்கு நீங்கள் நிறைய இடங்கள், வித்தியாசமான இடங்கள்லாம் பார்க்க போகிறீங்க. அதாவது வந்து கைவிடப்பட்ட இளமையிலேயே சீமந்த கட்டி மற்றது புராண காலத்தில் கட்டப்பட்ட கோயில் எல்லாத்தையுமே பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. பண்டது சங்கானை விட இந்த பண்டத்தரிப்பு இது வந்து டவுன் மாதிரி என்னடா சுகாதார நடக்குது. அதுக்குள்ள போகணுமா? இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து மாதுகள். அங்கால மாதுகளுக்கு அங்கால கடல் இருக்குது. இந்த கடலெல்லாம் தாண்டித்தான் நாங்கள் கீரிமலைக்கு போனோம். நாகம் தெல்லிப்பளை கீரிமலை. ஹாய், ஃபோன் அடிச்சு போட போகிறேன்.
கூட்டுறவு சங்கம். இந்த மரத்தை பார்க்க பயமாக்குறாங்க. இங்கெல்லாம் வந்து மக்கள் நடமாட்டம் இருக்குது. புறம்போக்கிடங்களில் வந்து இப்படியான கட்டிடங்களை கட்டி வச்சிருக்கணும். அது என்ன கதைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஸோ ஆக்கள் புழக்கம் இருந்தாலும் பல இடங்களில் வந்து ஆட்கள் இல்லை. இப்படி வீடுகள் வந்து இப்போ தான் கட்டின்னு இருக்கணும். அங்கே வேறு ஒரு வடிவான வீடு ஒன்று இருக்கு. சூப்பர் வீடு. கீரிமலை கிட்ட நாங்கள் வந்துட்டோம். இப்போ கோயில கலசம் தெரியுதா? கோபுர கலசம் ஒன்று தெரியுதா? பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. இதில் முதியோர் இல்லம் இருக்குது. இதில் ஒரு ஐயா வரார். பஸ்ஸும் நிற்கிது. அது முதியோர் இல்லத்து பஸ். இதுக்குள்ள வேணால் கீரிமலை கேணிக்கு போகலாம். முழுக்கால ஆட்கள் குறைவேனா. ஒரு மாதிரி நாங்கள் அரை மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்கள் சொன்ன இடம் கீரிமலைக்கு வந்துட்டோம். கீரிமலைக்கு வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது இன்றைக்கு வந்து மக்கள் நடமாட்டம் வந்து குறைவாக தான் இருந்தது. இருந்தாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்குது. இந்த கீரிமலைக்கு நிறைய சிறப்பம்சங்கள் வந்து இருக்குது. இந்த கீரிமலைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கீரிமலை நகுலேஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்குள்ள சிறப்பு என்னென்னு சொல்லி கேட்டால், ராமர் ராவணன் 2 பேருமே இந்த இடத்துல தவத்தை புரிஞ்சு சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் சாப விமோச்சனமும் வந்து அடைஞ்சிருக்காங்க. இந்த கீரிமலைங்கிற கிரிதா யுகத்தில் கட்டப்பட்டதான் நம்பப்படுகிற இந்த கீரிமலை நகுலேஸ்வரர் கோயில் யாழ்ப்பாணத்திலேயே மிகவும் பிரபலமான கோயில் தான். பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய வம்சாவளியை சேர்ந்த விஜயனுங்கிற மன்னன் இந்த கோயிலை பெருப்பிக்கிறதுக்காக, அதாவது மிகப்பெரிய கோயிலாக கட்டுவதற்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லி நம்பப்படுது. அதே நேரத்தில் குறிப்பிடப்பட்ட ஒன்றாக இருக்கு. புராண காலகட்டத்தில் யமுதக்கனிங்கிற முனிவருக்கு சிவபெருமானால் சாபமளிக்கப்படுகிறது. கீரிமுகம் கொன்று நீ வாழ்வாய் என்று சாபமளிக்கப்பட்டதால எப்படியாவது சாபத்தை போக வேண்டும் என்று நினைத்த யமுதக்கனி முனிவர் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவத்தை புரிந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த தவத்தில் மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவருக்கு சாப விமோச்சனமும் கொடுக்கிறார். இந்த கீரிமலை என்ற இடத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் வந்து, அதாவது அந்த கேணியில வந்து நீ நீராடுவாயாக இருந்தால் உனது சாபம் வந்து போகும் என்று சொல்லி அந்த முனிவருக்கு சிவபெருமான் சொல்லியிருந்தார். அதை கேட்ட முனிவரம் வந்து அந்த தீர்த்தத்தில் நீராடி அவர் சாபத்தை வந்து போக்கியதாகவும் ஒரு கதையும் இருக்கு. இது வந்து பழங்கால கட்டிடம். இது இடிஞ்ச நிலையில இருக்கு. இருந்தாலும் ஒரு ஐயா மாடு வச்சு கொண்டு நிற்கிற அங்கால. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த கதைகளை வந்து இந்த ஒரு இடத்துல வந்து அப்படியே எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் வாசித்து பாருங்கள். வாசிக்கவே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். மகாபாரதத்தில் வரக்கூடிய அர்ஜுனனும் இந்த இடத்துல தவம் புரிஞ்சதாகவும் இந்த குறிப்புகள் வந்து எழுதியிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பார்ப்பீங்க. அந்த கோயில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இந்த கலசங்களை வந்து கட்டிருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுது. இந்த இடத்த வந்து பாதுகாக்கிறது இலங்கை தொல்லியல் ஆராய்ச்சி நிறுவனம் தான். இந்த இடத்த பார்க்குறதுக்காண்டியே நிறைய மக்கள் வந்து வருவாங்க. ஏன்னு சொன்னால் இந்த வரலாறு வந்து எல்லாருக்குமே தெரியும். நிறைய மார்க்கெட் எல்லாமே வந்துடுது. அதே நேரத்தில் ஒரு சில இடங்களும் வந்து இருக்குது. வாங்க இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் வந்து ரொம்பவே புதுசாக இருக்கும். யாருமே போகிற வாங்க போய் பார்க்கலாம். கொழும்பு ரோட் மாதிரி இல்லையா? வாங்க. முதல்ல இந்த இடத்துல போகலாடா. இதோட சரியானே, இதோட சரி. ஒருத்தருமே போயிடா. என்ன சொன்னால் இல்லை ஆமிகாரங்கள் வந்து காவலுக்கு நிற்பாங்க. என்ன சொன்னால் இந்த இடத்த வந்து தடுத்து வச்சுருந்தாங்க. பாருங்கள், கதவுகள் மாதிரி செட் பண்ணுறதுக்கான இதுகள் இப்போ அங்கே வச்சுக்கிறாங்களே. நாங்கள் ரம்மூல பேர் வீடு எழுவோம் அப்படி ரோடு தரமாக இருக்கணும் சட்டப்படி. அது என்ன காடு அந்த போகிறோம். அது என்ன பில்டிங் வச்சானால ஃபேக்ட்ரியோ? தூரத்தில் ஆமி சென்ட்ரிக்கு நிற்கிறாங்க தெரியுதா? அதெல்லாம் சுடுகாடுன்னு நினைக்கிறேன். பெரிய வாகனங்கள் போவாங்க.
பள்ள கையடா மலை மாகிறது பள்ளம் மாகிறது. ஸோ கைஸ் இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு கூட பள்ளம் படா வீடு இருக்கிறாங்க. கைஸ் என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போக முடியலை. என்னென்னு சொன்னால் அதை நேவி நிற்கிறார். இலங்கை கடற்படையோட கட்டுப்பாடு இருக்கிறதால ஒரு எல்லையை மீறி போக முடியாது. அதே நேரத்தில் வீடியோ வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. குறிப்பிட்ட ஒரு அளவு மட்டும்தான் இங்கால வந்து பாதையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்காலுக்கு போனோம்னு சொன்னால் பெர்மிஷன் இருக்கணும். அதே நேரத்தில் வீடியோ எடுக்கக்கூடாது. அது வந்து சட்ட விரோதமாக. என்ன சட்டம் வந்து எனக்கு தெரியலை. அதுக்கு பார்க்க பருத்தி மூட்டை பேசாமல் கூட உள்ளே இருந்திருக்கலாம்ன்ற வேறு ஏதாவது கிடக்கு. இந்த செட்டப் வந்து எதுக்குன்னு சொன்னால் பெரிய கேட் ஒன்று ஓட்டிருந்தாங்களே, இந்த டோல்கேட்டை தாண்டி இங்கால வந்து வரையலாது. அதே மாதிரி தான் இங்காலையும் பார்த்தீங்களா, இந்த பெரிய இரும்பு கதவு போட்டதுக்கான அடையாளம் இது. இப்போ நாங்கள் அங்கே அவ்வளோ தூரம் போய் வந்து நாங்கள் அவ்வளோ தூரம் மட்டும்தான் போக முடியும். அதுவும் வந்து அங்கால போகிறதுக்கு என்ன மாதிரி அனுமதி இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியலை. ஸோ ஒரு ரவுண்ட் அபவுட் மாதிரி இருக்குது. அதை தாண்டி இங்கால வரலாம். ஸோ ஃபோட்டோவுக்கு வந்து அனுமதி இல்லை. ஸோ மிகப்பெரிய லைட் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற ரோட் வந்து கேகேஎஸ் போகக்கூடிய பிரதான சாலை தான். இந்த சாலையை வந்து இலங்கை கடற்படை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. அதுக்காக வந்து பெரிய கேட்டெல்லாம் போட்டு அந்த நேரத்தில் ஒரு கொஞ்சம் காலம் முன்னுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கேட்டெல்லாம் வந்து அகற்றிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போகலாம். இப்படியும் ஒரு 1000 மீட்டர் 2000 மீட்டர் போகலாம். அதுக்கு அங்கால போக முடியாது. அதில் ஒரு ரவுண்ட் அபவுட் மாதிரி இருக்குது. இங்கால போய் அப்படியே வளைஞ்சி இந்த பாதையால் வரலாம். இதுக்கு பார்க்க அந்த கேட்டை வந்து இங்கேயே வச்சுருந்துருக்கலாம். பேசாமல் அங்கே கொண்டு போகிறதுக்கும் பேசாமல் அந்த கேட்டை கொண்டு வந்து இங்கேயே வச்சுட்டு இருக்கலாம். எடுத்துனா அங்கால போயிடலான்னு சொன்னால் ஏன் அந்த கொஞ்சம் தூரம் விட்டு வச்சுருப்பான் என்னன்னு சொல்லி எனக்கும் புலங்குது இல்லை. புலங்கினாக்கள் தெரிஞ்சா சொல்லுங்கள். இதுலேயே வந்து கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை வந்து யாருமே பார்க்கலன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். நான் பார்த்துருக்க மாட்டேங்கன்னா நினைக்கிறேன். நானும் பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் இப்போ சேனலை பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எனக்கு தெரியலடா இந்த கோயில். காய்ஸ் நாங்களே இந்த இடத்துக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரோம். கடலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இங்கே வந்து தேர் முட்டி இருக்குது. தேர் நிற்கிற இடம் தான் இது. இது வந்து கோயில். இதுக்கு பக்கத்தில் கீரிமலை கேணி இருக்குது. அந்த கேணியை நாங்கள் போய் பார்க்கலாம் சரியா. அங்கே பார்த்தீங்களா மீன் பிடிக்கிறாங்க. அதில் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் இந்தியாவில் வடக்கு கண்ணம் பார்த்தோம்னு சொன்னால் கேகேஎஸ் ஹார்பர். இப்படியே ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த போட்டெல்லாம் அன்றைக்கி தெரியுதா, அதான் வந்து கேகேஎஸ் ஹார்பர் துறைமுகம். இந்தியாவிலேருந்து சட்டவிரோதமாக வர போட்டெல்லாம் வந்து நான் சொன்ன அந்த ஹார்பரில் தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து எந்த போட்டுமே நகர்த்த முடியாதுன்னு சொன்னால் அது வந்து இலங்கை கடற்படையோட கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பிரதேசம் தானே அது. அதெல்லாம் நாங்கள் விட்றாங்களோ இல்லையோ எனக்குண்டா தெரியல. என்னடா இங்கே பார்த்தீங்களா குட்டி ஸ்விம்மிங் பூல் பார்க்க நல்லா இருக்குண்ணே. பெரிய கல்லெல்லாம் மடிக்க வச்சுக்கிறாங்க. நானும் முண்டை தான் பார்க்குறேன் எப்படி கோயில் இருக்காண்டு. முதல்ல வந்து வரையலாம்ல, அந்த ஆமைக்காரன் நிற்கிறதால வரையலாம்ல இங்கால. ஆனால் அவன் கொஞ்சம் நல்ல நேவி மாய கிடக்குறா. சிரிச்சு போட்டு அனுப்புறான். நான் என்ன நினச்சினான் போன பறிச்சு வீடியோவில் அழிக்க போகிறான்டா நினச்சினான் நான். அதுவும் நீ சொல்கிறேன் சரியான்னு.
நாங்கள் இப்போ பார்க்குற கோயிலில் நான் ஒரு சித்திரத்தையும் அதே நேரத்தில் சிலைகளையும் பார்த்தேன். கீரி முகம் கொண்ட ஒரு முனிவரும் குதிரை முகம் கொண்ட ஒரு அரசியும் வழிபடுற மாதிரி காளி அம்மனை பார்த்துருந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு தோணின ஒரே ஒரு விஷயம், பழங்காலத்தில் இதெல்லாமே உண்மையாகவே நடந்திருக்கு. இந்த முதலெல்லாம் பார்க்கல அந்த காலத்தில் கட்டின முதல் மாதிரி தான் இருக்கு. அப்படி எதுரா வைரவரா வைரவர் இப்படி நாங்கள் இதுக்கால பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், அந்த காலத்தில் கட்டின சிலை தான் இந்த கோயிலானது. இதுக்கு இங்கால புதுசாக கட்டிருக்கணும், ஆனால் அங்கால கேட் பூட்டி இருக்குது, போயிடல. அங்கே தெரியுது அது சிவலிங்கம் ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கு எங்காலக்க நான் போகிறதுன்னு சொல்லித்தானே பாதை தெரியும் ஆங்கடாக்க எனக்கு. இதுதான் நான் அதில் 2 காட்டின சிவன். பார்த்தீங்களா சிவன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஒரு மலையில் சிவபெருமானோட லிங்கம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை நாங்கள் பார்த்துருந்தோம். நடு பத்தைக்குள்ளே யாருமே இந்த இடத்துக்கு வராத மாதிரி அப்படி இருந்தது இந்த இடத்த பார்க்க. அதே மாதிரி அங்காலயம் வந்து இருக்குது. இவைகள் எல்லாமே சிவன் கோயில் தான். இதுக்குள்ள வந்து சிவலிங்கம் இல்லை, இருந்தாலும் வந்து உடைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து காணப்படுது. அதான் இங்கேயும் அப்படி தான் கிடக்கு. ஸோ இந்த இடங்கள் எல்லாமே காடாக தான் கிடக்கு. நான் ஒரு தரம் வந்து போகிறேன் நான் இதுக்குள்ள. அராலி மத்திய வட்டுக்கோட்டை மறைவு. அடே என்னடா இது, சமாதிகளோட இல்லாடி சிவலிங்கங்களோட? அதுதான் மரங்கள்லாம் கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாமே சிவலிங்கம் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு சில இடத்துங்களில் வந்து தோற்றம் மறைவுன்னு சொல்லி மொழியிருக்கிறாங்க. இங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நான் முதலே காட்டுற மாதிரி பெரிய சிவலிங்கம் ஒன்று இருக்குது. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இல்லை செகண்ட் டைமாக வந்து நான் பார்க்குறேன். முதல் ஒரு வீடியோ காட்டி சொன்னேன் நான் எனக்கு. ஸோ பூசாரியாகன்ற சமாதிகளாக கூடி இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அந்த காலங்களில் இப்போ பண்டைய காலங்களில் வைக்கப்பட்ட சிவலிங்கங்களாக கூடி இதுகள் இருக்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அந்த கேணியை தான் பார்க்க போகிறீங்க. சாபத்தை போக்கக்கூடிய அந்த கேணியை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஆக்களை கூட என்னடா சொன்னா அவங்க ரெய்னிங் கொடுக்குறாங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் கீரிமலை கேணி. இந்த ஒரு தீர்த்தத்தில் நீராடித்தா நிறைய பேரோட சாபங்கள் வந்து நீங்கிறதா வந்து நம்பப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இலங்கை கடற்படையோட கப்பல் தான். இப்போ நான் சொன்ன அந்த காபருக்கு வந்து போகுது.
நேராக போட போயா ஓகே போட கிளம்போ கிட்டமா கிளம்போ இல்லை நான்